أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு யாபகமூட்டி அந்த இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் யாபகமூட்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பலதரப்பட்ட சோதனைகளை அல்லாஹு தாலா கொடுக்கிறார். அந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹு தாலா கொடுப்பதன் நோக்கம் என்ன என்பதையும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். நாம் எப்படிப்பட்ட சோதனைகளை இந்த உலகத்தில் கொடுத்தோம் என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எப்படிப்பட்ட அழிவுகளை கொடுத்தோம் என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்தோம் என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த சோதனைகள், இந்த தண்டனைகள் அல்லது அல்லாஹ்வுடைய இப்படியான அழிவுகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பட்டத்தையும் பதவியையும் மறுமையுடைய இடத்தையும் உயர்த்துவதற்காகத்தான் என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி ஒரு மனிதன் அதிலே இருந்து படிப்பினை பெற்று தான் மாறிக்கொள்ளவில்லை என்றால், மீறவில்லை என்றால், மீளவில்லை என்றால் அது தண்டனையாக அமையும் என்பதையும் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தாலா இந்த உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற போது இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் நாம் பலதரப்பட்ட சோதனைகளை கொண்டு சோதித்தோம். அல்லாஹ் யாரை சோதிச்சிருக்கணும்? கெட்டவங்களை சோதிச்சிருக்கணும். கெட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். கெட்டவங்களை அல்லாஹ் அழிச்சிருக்கணும். ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன அப்படி என்று பார்த்தால், கெட்ட சமூகத்துக்கு நல்ல மனிதர்களை அல்லாஹ் தெரிவு செய்து அனுப்புவான். அந்த நல்ல மனிதர்கள் அந்த சமூகத்தில உள்ள அநியாயம், பாவம், அட்டூழியம், அனாச்சாரம், இணை வைப்பு, இப்படிப்பட்ட பாவத்துக்கு எதிராகத்தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். அல்லாஹ் இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்கிற ஒரு மனிதனை அழிக்க வேண்டுமா அல்லது சோதிக்க வேண்டுமா? அல்லது பிரச்சாரம் செய்தும் உணர்வுகள் ஊட்டப்பட்டும் அந்த உணர்வில் இருந்து உணர்வு பெறாத சமூகத்தை அல்லாஹ் அழிக்க வேண்டுமா? நீங்க நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா முதலாவது இந்த உலகத்துல சோதிச்சது எல்லாமே நபிமார்களைத்தான். நம்மட மனசு என்ன சொல்லும்? இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு இந்த சமூகத்துக்கு நல்லதை எடுத்து காட்டியும் பாவத்தை தடுத்தும்
இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக இவ்வளவு பிரயத்தனத்தை எடுத்தும் இந்த சமூகம் பாருங்கப்பா திருந்தல்லையே, அல்லாஹ் இந்த சமூகத்தை தான் அழிக்கணும் என்றுதான் மனசு சொல்லும். ஆனா அல்லாஹ்வோட சுன்னத் அப்படி அல்ல. எந்த சமூகத்துல யார் நல்லதை சொல்றாங்களோ, உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் வியாபாரம் செய்யறான், ஹலாலான முறையில வியாபாரம் செய்கிறான், அவனுக்கு வார சோதனை என்ன தெரியுமா? ஹராமான முறையில் வியாபாரம் செய்வதற்கான நிறைய வழிகள் வரும். அந்த நேரத்துல அவன் அது ஒரு சோதனை தான் அவனுக்கு. சில நேரம் பொருளாதார கஷ்டம் வரும், துன்பம் வரும், சோதனை வரும், நெருக்கடி வரும், பலருடைய அத்துமீறல்கள் வரும். நம்ம ஹலாலா செய்கிற பொருளாதாரத்துல ஹராமான வழிகள் பலது வந்து போகும். அந்த நேரத்துல அது நமக்கு ஒரு சோதனை தான். இந்த உலகத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு நலவத்தான் சொன்னாரு, அல்லாஹ்வைத்தான் வணங்க சொன்னாரு, பாவம் செய்ய வேண்டாம் என்றுதான் சொன்னாரு. அந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய பக்கம் நின்று அழைத்தாரு. அவரும் அல்லாஹுவோடு உறுதியாக நின்றார், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கவனமாக இருந்தார். ஆனால் அந்த சமூகத்துக்கு சொல்லி 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 அந்த சமூகம் திருந்தாது என்ற ஒரு நிலைமை வார போது அந்த சமூகத்தை விட்டுட்டு, அழிக்கப்பட போற சமூகத்தை விட்டுட்டு தாம் தப்பிக்கொள்ளலாம் என்று போன போது அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்காம நல்லதை சொன்ன மனுஷரை அல்லாஹ் மீனுடைய வயிற்றுல பிடிச்சு வச்சு அவரை அல்லாஹ் சோதிச்சு இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு சோதனையாக செய்தான், ஆக்குறான் என்பதை என்ன செய்கிறோம், நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால இந்த உலகத்துல வார சோதனை நீங்க பாருங்க. சஹாபாக்களுடைய வரலாறு, எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்கு பிறகுதான் உசுறு போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதற்கு பிறகுதான் ஊடு போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகுதான் தான் பிறந்த மண்ணை விட்டு துரத்தப்பட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகுதான் சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பத்துக்குள்ள பிரிவு வந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகுதான் பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகுதான் மனைவிமார்கள் விதவையாக்கப்பட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. எல்லா வரலாறுகளையும் எடுத்து பாருங்க. எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுக்கிறான் என்றால் அது நல்லவர்களுக்கு ஒரு சோதனை, கெட்டவர்களுக்கு ஒரு தண்டனை என்பதை மறந்துவிடக் கூடாது. இதுதான் ஈமானும் இஸ்லாமும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற முதலாவது படித்தரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல பலதரப்பட்ட சமூகத்துடைய வரலாற அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக தருகிறான். நமக்கு தெரியும், இலங்கையில் இப்போது நடந்த இந்த பேர் அனர்த்தம் என்பது அல்லது மண் சரிவு என்பது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு இடத்தை இந்த இலங்கை கண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற போது சுனாமி 3 தடவை அடித்தால் எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அதே அளவான ஒரு பாதிப்பை இலங்கை இப்போது சந்தித்திருக்கிறது. அவ்வளவு மண் சரிவுகள், அவ்வளவு அழிவுகள், அவ்வளவு வீடுகளும் இல்லாமல் ஆக்கப்பட்டு மக்கள் எல்லாம் நிக்கதியாக ஆக்கப்பட்ட ஒரு நேரத்தை பார்த்தோம். நம்ம சில ஊர்களுக்கு போன போது பெரும் பெரும் வாகனங்கள் வைத்திருந்தவர்கள் எல்லாம் வாகனங்கள் எல்லாம் சுரிக்குள்ள அப்படியே சங்கமமாகி போன வரலாறு கண்ணால கண்டோம். அந்த நேரத்தையில அந்த மக்கள் கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு தண்ணி போத்தல் குடிக்கிறதுக்கு இல்லையான்னு தான் கேட்டாங்க, ஒரு மெழுகுவத்தி பத்த வைக்கிறதுக்கு இல்லையான்னு தான் கேட்டாங்க. அதுக்கு பிறகு மீள்றது என்பது வேற. ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல வாசல்ல கம்பளைய போய் பார்த்தால் அவ்வளவு கோடீஸ்வரர்கள் வாழுகிற ஏரியா, வீடெல்லாம் பெரிய பெரிய மாளிகை, பெரிய பெரிய வீடுகள். சுப்ஹானல்லாஹ். இப்ப பேசுற போது ஒரு சகோதரர் ஒரு சாதாரணமான ஒரு பொட்டி கடையை திறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் போகும். அப்படிப்பட்ட அழிவு, 30 அடிகளுக்கு மேற்பட்ட தண்ணீர்களை கண்ட ஒரு ஊராக இன்றைக்கு நம்மட வரலாறுல கண்ட ஒரு ஊராக பார்க்கிறோம். நீங்க சில இடங்கள்ல வார வீடியோக்களை பார்த்தால் அது ஒரு செய்தி, நீங்களாக களத்துக்கு போய் பார்த்தால் அது ஒரு வரலாறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய இடங்களில் அது வரலாறாக பதிவு செய்யப்பட்டதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து நஹ்ல் முன்னால உள்ள சமூகம் அழிக்கப்பட்டதை அல்லாஹ் சொல்றான். பாருங்க 26வது வசனம். கது மக்கரல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னர் உள்ளவர்களும் சூழ்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். ஃபஅத்தல்லாஹு புன்யானஹும் மினல் கவாயிதி, அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அந்த அநியாயம் செய்யப்பட்ட அந்த ஊர்ல அல்லாஹ் அவர்களுடைய பவுண்டேஷன்
அவருடைய அஸ்திவாரத்துக்குள்ளால் அல்லாஹு தஆலா வந்தான். ஃபஹர்ர அலைஹிமுஸ் ஸகுஃபு மின் ஃபௌகிஹிம், அவர்களுக்கு மேலே அவர்களுடைய கூரைகள் விழுந்தன. வஅதாஹுமுல் அஸாபு மின் ஹைது லா யஷ்உரூன், அவர்கள் உணர்ந்து கொள்ளாத அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை தண்டித்தான் என்பதை அல் குர்ஆன் சொல்லுவதை பார்க்கிறோம். இதையெல்லாம் தண்டனை என்று சொல்ல வரல, புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடிபாடுகள்ல சிக்குண்டு மரணித்து போனவர்கள், தண்ணீர்களில் மூழ்கி மரணித்து போனவர்கள், அவர்களை எல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் ஷஹீதுகள் என்று சொல்கிறது. நல்லவர்களாக இருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் இறைவன் இரக்கமுள்ளவன், மன்னிக்க கூடியவன். அந்த உறவுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துடைய ஷஹீதுகளாக அல்லாஹு தஆலா ஆக்கட்டும். நம்ம துஆ கேட்போம். ஏன்னா ஷஹீது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் ஷஹீதை கேட்கிறானோ அல்லாஹு தஆலா அவனுக்கு ஷஹீதுடைய மரணத்தை கொடுக்காமல் இந்த மண்ணில் அல்லாஹ் அவனுக்கு மரணத்தை கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அத்தஊன் அஸாபுல்லாஹ், இந்த உலகத்துல வார காலரா நோய் இருக்குதானே, இது அல்லாஹ்வுடைய தண்டனை என்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தண்டனை என்னாங்க. இந்த காலரா என்று சொல்லுகிற இந்த வயிற்றோற்ற நோயில பல உயர்ந்த சஹாபாக்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள் மரணித்து போனார்கள். கெட்டவர்களும் மௌத்தாகி போனாங்க. நல்லவர்களுக்கு இது ஒரு உயர்வு, கெட்டவர்களுக்கு இது ஒரு அதாபு என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். மிக அண்மையில காபத்துல்லா சம்பூர்ணமாக வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட வரலாறு. அப்ப காபா என்ன அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாத பூமியா? காபா என்ன பாவம் நிறைஞ்ச பூமியா? அல்லாஹு தஆலா அந்த மண்ணை பாதுகாப்பதாக, அந்த மண்ணுக்கு பரக்கத்து செய்திருப்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனா அங்கேயும் வெள்ளம் வந்துச்சு. புரிஞ்சு கொள்ளணும், அழிவுகள் வார இடங்களில் எல்லாம் உள்ளவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் அல்ல, அழிவுகள் வார இடங்களில் எல்லாம் உள்ளவர்கள் எல்லாம் நல்லவர்களும் அல்ல. நல்லவர்களுக்கு அது சுவர்க்கம், கெட்டவர்களுக்கு அது தண்டனையாக இருக்கும் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா இந்த சோதனைகளை எல்லாம் ஏன் கொடுக்கிறான்? என்ன காரணம்? இதுல அல்லாஹ் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன என்பதை அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. நீங்க பாருங்க, சூரத்துல் அன்ஆம் 43வது வசனம். ஏன் கொடுக்கிறோம்? என்ன காரணம்? நான் வரலாறு சொல்லல. இதுல இருக்கிற நிறைய பேர் என்ன விடவும் ஒவ்வொரு ஊருடைய வரலாறுகளை தெரிந்தவர்கள், அழிவுகளை சந்தித்தவர்கள், அந்த தரவுகளை சரியாக கண்டறிந்தவர்கள். அல்லாஹ் ஏன் இப்படியான சோதனைகளை, அழிவுகளை அல்லாஹு தஆலா தாராம் பாருங்க. ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஸுனா தலர்ரூ, நாம் அவர்களுக்கு நோவினைகளை கொடுத்த போது, அவர்களை நாம் தண்டித்த போது, அவர்களை நாம் சோதித்த போது, தலர்ரூ, அவர்கள் படிப்பினை பெற்று பணிந்திருக்க கூடாதா? அவர்கள் படிப்பினை பெற்று பணிந்து கொள்ள கூடாதா? வலாக்கின் கஸத் குலூபுஹும், என்றாலும் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டது. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டினான். அல்லாஹ் கேட்கிற கேள்வி புரியுதா? படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்கிற கேள்வி புரிகிறதா? நம்முடைய வேதனை, நம்முடைய சோதனை அவர்களுக்கு வந்த போது பாசுனா தவர்ரூ, அவர்கள் பணிந்திருக்க கூடாதா? அவர்கள் பணிந்திருக்க கூடாதா? வலாக்கின் கஸத் குலூபுஹும், என்றாலும் அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டதே. இந்த அழிவெல்லாம் வந்துச்சு தானே, இந்த வெள்ளத்தை எல்லாம் பார்த்தோம் தானே, வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு தானே, சில ஜனாசாக்களை கண்டோமே. இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் இந்த அழிவுகளை கண்டு பாவம் செய்கிறவர்கள், வட்டியோடு தொடர்புபட்டவர்கள், தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுகிறவர்கள், அனாச்சாரம் புரியக்கூடியவர்கள், குரோதத்தோடு வாழுகிறவர்கள், அல்லாஹுவை மறந்தவர்கள், இந்த உலகத்தில் இடை வைக்கக்கூடியவர்கள், இதையெல்லாம் பார்த்து தௌபா செய்து அல்லாஹுவின் பக்கம் மீண்டு பணியக்கூடாதா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்டுவிட்டு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்ததை ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டினான் என்று அல் குர்ஆன் சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்ஆம் 44வது வசனம். இந்த குர்ஆனிய வசனத்தை மட்டும் பாருங்க. அல்லாஹ் உங்களோடும் என்னோடும் பேசுகிற, உணர்வூட்டுகிற சில செய்திகளை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, நாம் அவர்களுக்கு அறிவூட்டியதை, ஞாபகப்படுத்தியதை எல்லாம்
அவர்கள் மறந்த போது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், அவர்களுக்கு நாம் நம்முடைய எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம். நம்ம சொன்ன கட்டளைகள், அறிவுகள், வேதங்கள், தூதருடைய செய்திகள் எல்லாவற்றையும் அந்த சமூகம் மறந்த போதோ அவர்களுக்கு இந்த உலகத்துடைய வாசல்களை எல்லாம் நாம் அவர்களுக்கு திறந்துட்டோம். இந்த வாகனம் ஓடு, இந்த வீடு ஓடு, இந்த சொத்து வாழு, இந்த ஜாலியாயிரு, இந்த பாவம் செய், எல்லாத்தையும் பண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதையெல்லாம் அவர்கள் வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். அஹதுனாஹும் பக்தத்தன் ஃபைதாஹும் முப்லிசூன், அவர்கள் உணர்ந்து கொள்ளாத விதத்தில் அவர்களை நாம் தண்டித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு மனுஷன் பாவம் செய்ய செய்ய, ஒரு மனுஷன் அநியாயம் செய்ய செய்ய, ஒரு மனுஷன் வட்டியோடு தொடர்பு இருக்க இருக்க அவன் பொருளாதாரம் உயர 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 சந்தோஷமா தானே இருக்கும். நல்லவனெல்லாம் கஷ்டப்படுறான், கெட்டவனெல்லாம் உயர்ந்திருக்கிறான் என்றால் அந்த கெட்ட மனுஷனுக்கு அது சந்தோஷமாகத்தானே இருக்கும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த இலங்கை இப்ப கொஞ்ச நாளாக, கொஞ்ச வருஷமாக பொருளாதாரம் மிக சிக்கலான ஒரு நாடாகத்தான் இருந்துச்சு. இப்ப வந்ததுக்கு பிறகு இவ புதிய ஜனாதிபதி வந்த உடனே என்ன செஞ்சார் என்றால் அப்படியே எல்லா விஷயங்களையும் திறந்துட்டார். வாகனம் அப்படியே நிறைய வந்துச்சு. எல்லாரையும் பார்த்தால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இந்த வட்டியோடு இந்த லீசிங்கோடு தொடர்புபட்ட வாகனம் நிறைய ஓடுகிற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அனுபவிக்க அனுபவிக்க அது சந்தோஷமாகத்தான் இருக்கும். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அவர்களுக்கு நாம் ஞாபகப்படுத்தியதை அவர்கள் மறந்த போதோ அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல அவங்களை நாம் பிடிச்சோம் ஒரு பிடி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்க, அல்லாஹ் இப்படி எல்லாம் பிடிக்கிற என்னத்துக்கு தெரியுமா? அல்லாஹ் இரக்கம் உள்ளவனுங்க. அல்லாஹ்வுடைய இரக்கம் சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்துல அல்லாஹ் விரும்பக்கூடிய ஃபர்ஸ்ட் வணக்கம்னா தொழுகைதான். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் பாருங்க. புகாரியில 652வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின் வஜத உஸ்ன ஷௌகின் அலா தரீகின் ஃபஅஃகரஹு, ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி ஒரு பாதையால் வருகிறார், தொழவாராரு. தொழவார நேரத்துல மக்களுக்கு தீங்கிழைக்கிற ஒரு மரம் இருக்கிறது, அல்லது ஒரு முள்ளு கிடக்குது. அந்த நேரத்துல மக்களுக்கு தொல்லை தருகிற அந்த மரத்தை வெட்டி அகற்ற போது தொழுகையுடைய நேரம் பிந்தி போகிறது. அந்த நேரத்தில் தொழுகையை விட்டும் அவர் பிற்படுத்தப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ், இந்த தொழ வந்த மனிதன் மக்களுக்கு தொல்லை தருகிற அந்த பொருளை தூரமாக்குற நேரத்துல அவன் தொழுகை பிற்பட்டு போன போது படைத்த ரப்புல் ஆலமீன் ஃபஷக்கரல்லாஹு லஹு வகஃபர லஹு, அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தி, இந்த மனுஷனுக்கு அந்த பிந்தினான தொழுகையில பிந்தினானே அந்த மனுஷனுக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்தி வகஃபர லஹு, அவனுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இரக்கம் உள்ளவனுங்க. மனுஷன் மனுஷனுக்கு செய்கின்ற உதவியில படைத்த ரப்புல் ஆலமீன் படைப்பினத்துக்கே நன்றி செலுத்தி படைத்த மனிதனை மன்னிக்குகின்ற மகா பெரிய கிருபையாளன் அல்லாஹ் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற செய்தியை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஏன் இப்படியெல்லாம் அல்லாஹ் சோதிக்கிறான்? சூரத்துர் ரூம், சூரத்துர் ரூம் 41வது வசனம், குர்ஆன் வசனம் கேளுங்கள். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் கரைகளிலும் மக்கள் செய்து கொண்ட அநியாயம், அட்டூழியங்கள், பாவத்தின் ஊடாக ஃபசாதுகள் வெளியாகிவிட்டது. ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் எல்லாம் அதிலே இருந்து மீள வேண்டும் என்பதற்காக. கடல்லையும் கரையிலையும் அல்லாஹ் சோதனையை உண்டாக்கிட்டான். மக்கள் தந்த கரத்தால செய்த அநியாயத்தின் காரணமாக ஏன் அல்லாஹ் சோதனையை உண்டாக்கினான் என்றால் லஅல்லஹும் யர்ஜிஊன், அவ்வளவு பேரும் என்ற பக்கம் மீண்டு வந்துடணும் என்பதற்காக. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துர் ரூம் 41வது வசனம் அல்லாஹு தஆலா பேசலாம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சூரத்து சஜதா 21வது வசனம், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, சில லேசான வேதனைகளை அவர்களுக்கு நாம் சுவைக்க செய்கிறோம். தூனல் அஸாபில் அக்பர்,
அக்பர், பெரிய வேதனைகள் அவங்க மறுமையில அதை அனுபவிக்கிறதுக்கு முதல் இந்த உலகத்துல நாம் சின்ன 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 வேதனைகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு அனுபவிக்க கொடுக்கிறோம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜூன், மறுமையில வந்து அவங்க பெரிய தண்டனைகள் பெறாம இந்த உலகத்திலேயே அவர்கள் சின்ன சின்ன தண்டனைகளை பெற்று சின்ன சின்ன சோதனைகளை பெற்று அந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் கண்கூடாக காணுகிற போது லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் எல்லாம் என்னிடத்துல மீளோடும் என்பதற்காகத்தான் நான் பெரிய தண்டனை மறுமையில வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அத்துணை பேரும் என்ற சின்ன தண்டனையை கண்டு சின்ன சோதனைகளை கண்டு லஅல்லஹும் யர்ஜூன், என் பக்கம் அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அராஃப் 168வது வசனம் அல்லாஹ் பேசுகிற வார்த்தை, வகத்தஅனாஹும் ஃபில் அர்தி உமமன், இந்த பூமியில் நாம் மனிதர்களை எல்லாம் துண்டு துண்டுகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு குழுக்களாக நாம் பிரித்திருக்கிறோம். மனிதர்களை பலதரப்பட்ட பிரிவுகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம். மின்ஹுமுஸ் ஸாலிஹூன், அதிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள். வமின்ஹும் தூன ஸாலிக், அதிலே கெட்டவர்களும் இருக்கிறார்கள். வபலவுனாஹும் பில் ஹஸனாத்தி வஸய்யியா, அவர்களுக்கு நாம் நல்லதை கொண்டும் சோதிக்கிறோம், கெட்டதை கொண்டும் நாம் சோதிக்கிறோம். லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் எல்லாரும் என் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் மனிதர்களை பலதரப்பட்ட துண்டுகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அவர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், அவர்களில் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்களில் நாம் நல்லதை கொண்டும் சோதிக்கிறோம், நாம் கெட்டதை கொண்டும் நாம் சோதிக்கிறோம். இந்த அனர்த்தத்துக்கு ஏற்றால் போல அல்லாஹ் பேசுகிற வசனம் இல்லையா தோழர்களே? இந்த வெள்ளத்துக்கு ஏற்றால் போல படைத்த ரப்புல் ஆலமீன் என்னோடும் உங்களோடும் பேசுகிற வசனம் இல்லையா தோழர்களே? இந்த வெள்ளத்துக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா பேசுவதை போல என்னுடைய உள்ளங்களும் உங்களுடைய உள்ளங்களும் உணரவில்லையா தோழர்களே? அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல பல பிரிவுகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அதுல நல்லவங்க இருக்கிறாங்க, அதுல கெட்டவங்க இருக்கிறாங்க. நல்லதை கொண்டும் நான் சோதிக்கிறேன், கெட்டதை கொண்டும் நான் சோதிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் அத்துணை பேரும் என் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அஹ்காஃப் 27வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், வலகத் அஹ்லக்னா மா ஹவுலக்கும் மினல் குரா, உங்களுக்கு முன்னர் உங்களுக்கு பக்கத்துல நிறைய ஏரியாக்களை, நிறைய சின்ன சின்ன கிராமங்களை நாம் உங்களுக்கு முன்னால் அழித்திருக்கிறோம். வஸர்ரஃப்னல் ஆயாத், அழிப்பதை கொண்டு நம்முடைய அட்டாட்சிகளை திரும்ப 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 நாம் உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறோம். லஅல்லஹும் யர்ஜூன், நீங்கள் எல்லாம் திரும்பி வர மாட்டீர்களா? அல்லாஹ் சொல்ற வார்த்தை சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு முன்னால் சில சில சின்ன சின்ன கிராமங்களை நாம் அழித்திருக்கிறோம். நாம் நம்முடைய இந்த உலகத்தின் அட்டாட்சிகளை நாம் தொடர்ந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜூன், நீங்கள் எல்லாம் திரும்பி என் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் என்னோடும் உங்களோடும் என்னுடைய உள்ளத்தோடும் உங்களோட உள்ளத்தோடும் அல்லாஹ் பேசுறான். காரணம் என்ன சொல்லுங்க? ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் அனர்த்தம், ஒரு பக்கம் சோதனை, இன்னும் ஒரு பக்கம் ஜனாசா, இன்னும் ஒரு பக்கம் வீட்டுக்கு இன்னும் போக இயலாத சோதனை. நம்ம எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கிறோம், நம்ம எல்லாம் பிரியாணி சாப்பிடுறோம் தானே, நம்ம எல்லாம் வாகனம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு தானே இருக்குது, நம்மட வியாபாரம் எல்லாம் நல்லா தானே இருக்குது, நம்மட குடும்பத்துல எந்த அழிவும் வரலத்தானே, நம்மட பிள்ளைகள் பாதிக்கப்படலத்தானே, நம்மட பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படலத்தானே, நம்மட வாப்பா உம்மா நம்முடைய உறவுகள் இறந்து போகலத்தானே, நான் நல்லா தானே இருக்கிறோம். உங்களை சூழ உள்ள சில கிராமங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் வந்திருக்கிறது. ஆனால் ஏன் தெரியுமா கொடுத்தோம்? நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் நாங்கள் எல்லாம் சோதித்தது எல்லாரும் நமக்கிட்ட மீண்டு வரணும் என்பதற்காக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சில ஊர்கள்ல வெள்ளம் வருமா என்று யோசித்துக் கொண்டிருந்த ஊர்களிலேயே வெள்ளம் வந்தது என்றால், இந்த உலகத்துல அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சான். எப்படி அழிச்சான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்ற போது சுப்ஹானல்லாஹ், கஸ்ஸபத் கப்லஹும் கௌமு நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பித்த போது, அவரை பைத்தியக்காரன் என்று சொன்ன போது, ஊரை விட்டு விரட்டிய போது அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிச்ச வரலாறு சொல்றான். ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர், நாம் மழை தண்ணிகளை பேயக்கூடிய மலையுடைய அந்த வாசல்களை, வானத்துடைய வாசல்களை திறந்து விட்டோம். அந்த நேரத்துல வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா,
பூமியிலே உள்ள நீர் ஊற்றுக்களை நாம் வெடிக்க செய்தோம். நம்முடைய கட்டளைப்படி மேலே இருந்து ஊத்திய மழை நீரும் கீழே இருந்து வெடிக்க செய்த ஊற்று நீரும் நம்முடைய கட்டளைப்படி இரண்டும் ஒன்று சேர்ந்தது. சுப்ஹானல்லாஹ். மழை பெஞ்சித்தான் அழிவு வரணும் என்று நினைக்க கூடாது. மழை பெய்யாமலும் குடிக்கிற கிணத்து தண்ணீரையும் அல்லாஹ் வெடிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவுகளை இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான் என்பதை முன்னால் உள்ள நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறின் ஊடாக அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான சோதனையை அல்லாஹ் தருவது என்ன நோக்கம்? இதுல உள்ள ஹிக்மத் என்ன? அல்லாஹ்வுடைய ஞானம் என்ன? அல்லாஹ் தஆலா இப்படி நம்மளை சோதிக்கிறது ஒன்று நமக்கு அது சோதனை, அல்லது நமக்கு ஒரு பரீட்சையுடைய தேர்வு. அல்லாஹ் வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். இந்த சோதனையில நம்ம பார்த்தோமே, பசியை கொண்டு அல்லாஹ் பணக்காரன், பேங்க்ல சல்லி இருக்கு, வீட்டுக்குள்ள இருந்த சல்லியை எடுக்க நேரம் இல்ல, தூங்கின தலைவணியை தூக்கிட்டு ஓட நேரம் இல்ல. சுப்ஹானல்லாஹ். எல்லாம் அளிக்கப்பட்டு யாராவது ஒரு சோத்து பார்சல் தரமாட்டார்களா என்று அங்கலாய்க்கிற அளவுக்கு மினல் ஜூ, பசியை கொண்டு நாம் சோதித்தோம். ஒரு சோத்து பார் காசு இருக்குது, வாங்க இயலாது. கரண்ட் இல்ல, வாகனம் இருக்குது, போக இயலாது. வீடு வாசல் நல்லா கட்டி இருக்கிறான் மனுஷன், வீட்டுக்குள்ள போக இயலாது. பள்ளிக்குள்ளதான் இருக்கும், பாடசாலைதான் நமக்கான படுக்கை அறைகள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய சோதனை இல்லையா தோழர்களே? அல்லாஹ்வுடைய சோதனை இல்லையா? அல்லாஹ் உங்களை சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பார். மினல் கௌஃப், தூங்குற நேரம் பயம், எப்ப மண் சரிவு வருமோ, எப்ப நிலநடுக்கம் வருமோ, திரும்ப ஒரு அறிவித்தல், மீண்டும் ஒரு சூறாவளி, எல்லாரும் பயந்து போனோம். மினல் கௌஃப், பயத்தை நம்ம இவ்வளவு நாளும் பலஸ்தீனத்துல தானே பார்த்தோம். அநியாயமாக கொல்லப்பட்ட சிறுவார்கள், அநியாயமாக உடைக்கப்பட்ட மஸ்ஜிதுகள், அநியாயமாக சாப்பாடு இல்லாமல் மரணித்து போன சிறார்கள், மருத்துவம் மயக்க மருந்துகள் இல்லாமல் மரணித்து போன சின்ன பிள்ளைகள் பலஸ்தீனத்துல தானே பார்த்தோம். அல்லாஹ் எந்த விதமான தோட்டா சத்தங்களும் இல்லாமல் இலங்கையிலே அல்லாஹு தாலா சில விஷயங்களை கொடுத்து அல்லாஹு தாலா ஒரு உசுப்பினானே. என்ன அரசாங்கம், என்ன அறிவு, என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் அல்லாஹ்வுடைய ஒரு பிடி, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக பயங்கரமான பிடி என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவது. இந்த வசனம் இன்றைக்கு பேசுது, அப்படியே இருக்குது, இன்றைக்கு இறங்கின மாதிரியே இருக்குது. மினல் கௌஃப், பயம், வல் ஜூ, பசி, வ நக்ஸின் மினல் அம்வால், எல்லாமே அழிக்கப்பட்ட ஊர்கள். எலியோயாவுல ஒரு பெட்டி கடை கூட மிச்சப்படாத அளவுக்கு 30க்கு அடிக்கு மேற்பட்ட வெள்ள நீர் வந்து அத்துணையும் அளிக்கப்பட்ட வரலாறு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் மீண்டும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை நிரப்பமாக கொடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா இதை ஒரு சோதனையாக ஆக்க வேண்டும். அல்லாஹு தாலா தண்டனையாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஆக்கிவிடக் கூடாது. அங்கே மரணித்து போன இலங்கை திருநாட்டில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தில் மரணித்து போன எல்லா முஸ்லிம் உறவுகளையும் அல்லாஹ் அவனுடைய ஷஹீதுகளாக அல்லாஹு தாலா அங்கீகரிக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய சக்தியை அல்லாஹ் உணர்த்துறதுக்காக சோதிப்பான். என்ற தண்டனை ஒரு பக்கம், என்ற சோதனை இன்னொரு பக்கம். நீங்க ஏற்றுக்கிற ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? அவனுடைய குதரத், வல்லமை, அதை காட்டுவதற்கு அல்லாஹ் சோதிப்பான். குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல் காதிர், அவன் சக்தி உள்ளவன், அலா ஐயபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும், அவன் உங்களுக்கு மேலால் தண்டனைகளை அனுப்புவதற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் சக்தி உள்ளவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஓ மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுடைய கால்களுக்கு கீழால் தண்டனைகளை அனுப்புவதற்கு அவன் சக்தி உள்ளவன். ஓ எல்பிசக்கும் ஷியஅன் வ யுதீக பஅக்கும் பஅஸ பஅத், மக்களை எல்லாம் சின்ன சின்ன குழுக்களாக பிரித்து ஒருவருடைய வேதனையை மற்றவர் உணர்ந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை தண்டிப்பதற்கு சக்தி உள்ளவன் என்பதை நபியே இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹ்வுடைய சக்தியை அல்லாஹ்
இந்த சமூகத்துக்கு உணர்த்துவதற்காக சில சோதனைகளை இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா கொடுப்பான். அல்லாஹு தாலா அதே போன்று நீ மனுஷன், நீ பலவீனமானவன், உனக்கு ஆற்றல் கிடையாது, என்னுடைய சக்திக்கு முன்னால் நீ ஜீரோவிலும் ஜீரோ என்ற அந்த இறைவனுடைய அந்த கஹார் அலைக்கு ஆள்பவன், காதிர் சக்தி உள்ளவன், ஆட்சியாளன், ஹாலிக் படைப்பவன், ஹாலிக் அழிப்பவன் என்ற அல்லாஹ்வுடைய குதரத்தை இந்த உலகத்தில் வாழுகின்ற மனித சமூகத்துக்கு அல்லாஹ் ஊட்டுவதற்காக, உணர்த்துவதற்காக, நீ என்ன படிச்சு பட்டம் பெற்று பணம் வந்து மேல போய் என்னதான் இருந்தாலும், நீ எந்த ஊர்ல எந்த நாட்டுல எவ்வளவு பெரிய பட்டத்துக்கு சர்டிபிகேட்டுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் என்ற பார்வையில ஒன்றுமே இல்லை, நான் தான் சக்தி உள்ளவன் என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். மனிதன் என் பக்கம் தேவையுள்ளவன், நான் அக்னியா, நான் செல்வந்தன், நான் யாருக்கும் தேவை அற்றவன் என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். அடுத்ததாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அது ஒரு தண்டனையாக இருக்கும் என்பதை மனிதர்கள் அறிந்து அந்த தண்டனை நமக்கு வந்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா இப்படியான சோதனைகளை பல விதங்களில் அல்லாஹு தாலா அனுப்பி கொண்டே இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அல்லாஹ் இதுக்கு முன்னர் உள்ள ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு அல்லாஹு தாலா பேனை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சான். ரத்தம் ரத்தம் தவளை. சும்மா நீங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டி இருந்தாலும் இந்த மழை பெஞ்சு கொஞ்ச நேரத்துல ஈசல் வரும். எவ்வளவு அழகான லைட் இருந்தாலும் போடையிலுமா, சின்ன வெட்டுக்கிளியா அல்ல அனுப்பிட்டான். சின்ன வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி பசுந்துதான், வெட்டுக்கிளி பெரிய வெட்டுக்கிளி சாப்பிடலாம், அது தப்பு இல்லை. ஆனா அதுவே அல்லாஹ் சோதனை ஆக்கி ஃபிரௌன் கூட்டத்துக்கு எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி, எங்க பார்த்தாலும் பேன், ரத்தம், தவளை, சுப்ஹானல்லாஹ், என்னத்தை எல்லாம் கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்துல ஒவ்வொரு சமூகத்துக்கு சோதனையை கொடுத்திருக்கிறான் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன். இதையெல்லாம் பார்த்து நீங்க எனக்கிட்ட வரணும், நீங்க தௌபா செய்யணும். நான் சும்மா கேட்கிறேன், இந்த அழிவு வந்துச்சு, மனச்சாட்சியோடு பேசுங்க. இந்த அழிவுகள், இந்த வெள்ளங்கள், இந்த அனர்த்தங்கள், இந்த சோதனைகள், இந்த மண் சரிவுகள், இந்த ஜனாசாக்கள் எல்லாத்தையும் நம்ம பேஸ்புக்ல, யூடியூப்ல, நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம் தானே. எப்படி துவா செஞ்சேன்னு சொல்லுங்க? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எப்படி துவா செஞ்சோம்? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யும், அவ்வளவுதான் நம்மளோட துவா. பாதிக்கப்பட்டுட்டாங்க, நம்ம பாதிக்கப்படல, அவங்களுக்கு எல்லாரும் கலெக்ஷன் பண்றது, உணர்வு கொடுக்கிறது, அதுலதான் ஈடுபட்டோம். அதுதான் தேவை. அந்த மக்களுக்கு அந்த உதவி செய்யணும். உணவு இல்லாத போது உணவுக்கான, உடை இல்லாத போது உடைக்கான, இடம் இல்லாத போது இடத்துக்கான, அதுலதான் கவனமா இருக்கணும். நம்மட இபாதத், நம்மட தௌபா, நம்மட துவா அந்த மக்களுக்காக தஹஜ்ஜுல எழும்பி கண்ணீர் சிந்தி துவா கேளுங்கோ என்று சொல்லுகிறவர்கள் உட்பட இது ஒரு சோதனை என்று நினைத்து அல்லாஹ் என்னை தண்டித்து விடாமல் இருப்பதற்காகவும், சோதனை வந்த மக்களுக்கு இது ஒரு விடிவாக மாற வேண்டும் என்பதற்காகவும் மனச்சாட்சியோடு பிரார்த்தனை செய்த எத்தனை உறவுகள் இருக்கிறோம் சொல்லுங்க? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இதுதான் லஅல்லஹும் யர்ஜிஊன். நீங்க எல்லாரும் எனக்கிட்ட வந்துடும். நான் தார சோதனை எல்லாம் தண்டனை அல்ல, மறுமையில பெரிய தண்டனை இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன தண்டனை தான். ஆனா அந்த பெரிய தண்டனையில நீங்க அகப்பட்டுடாம லஅல்லஹும் யர்ஜிஊன். இப்ப நம்மட கடமை என்ன? நம்மட வாழ்க்கையில பாவத்துக்கான முற்றுப்புள்ளி, வட்டிக்கான முற்றுப்புள்ளி, குரோதம், விரோதம், வஞ்சகம், கோபம், தாபம், நானா நீயா என்ற அந்த துர்க்குணத்திலிருந்து தூரமாகுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு உயிர் பிச்சை போட்டு நம்ம இருக்கிற ஏரியாக்கள் அல்லாஹ் பாதுகாத்து, நீங்க எல்லாம் திருந்திக்கங்க, இது மாதிரி இன்னும் எனக்கு அளிக்கவும் ஏலும் ஆக்கவும் ஏலும் என்பதை அல்லாஹ் உணர்த்தாமல் உணர்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் உணர வேண்டிய தார்மீக பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இன்றைக்கு அகில இலங்கை ஜம்மியத் உலமா இந்த குர்ஆன் நிறைய வந்துச்சு தானே, அந்த குர்ஆன் சவுதியில இருந்து வந்துச்சு என்பதற்காக வேண்டியே இந்த முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சு ஜம்மியத்துல் உலமா என்ன நடக்குது, ஒரு இருண்ட யுகம் மாதிரி அடே அல்லாஹ் குர்ஆன இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுல தர்ஜுமத்துல் குர்ஆன, அதே குர்ஆன் ஏற்கனவே நாட்டுல இருக்குது. அதுல 1000 போட்டிகளும் பொறாமைகளும், ஒவ்வொரு ஆக்கள் ரகசியமாக பரகசியமாக, எனக்கு தெரிய அவனுக்கு தெரிய, என்ன நாடகம்,
அல்லாஹ் அக்பர். இது நல்ல சந்தர்ப்பம் தானே. இப்ப நிறைய ஏரியாக்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் புக்ஸ் வாங்குறாங்க, கலெக்ட் பண்றாங்க, நல்லந்தான் பேக் வாங்குறாங்க, தண்ணி பாட்டில் வாங்குறாங்க, புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அதற்கான வசூல் தான் செய்யப்பட இருக்குது. ஜம்மியத்துல் உலமா முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சு எத்தனை ஊர்கள்ல எத்தனை முஸ்லிம் கிராமங்கள் எத்தனை பேருடைய வீடுகள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, குர்ஆன் முஸ்லிம்களுடைய குர்ஆன் தானவாப்பா, சவுதியில இருந்து வந்தா என்ன, குவைத்தில இருந்து வந்தா என்ன, மாத்துப்படாத அதே எழுத்துள்ள குர்ஆன் வந்தா முஸ்லிம்களுடைய குர்ஆன். ஏன் இந்த காலத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் அந்த குர்ஆனை கொடுக்க போகிறோம் என்று ஏன் இந்த நாட்டில உள்ள ஜம்மியத்துல் உலமாவும் இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களமும் இணைந்து அந்த குர்ஆனை எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த ஏரியாவுக்கு ஏன் கொடுக்க கூடாது? நல்ல சந்தர்ப்பம் தானே, அல்லாஹ்வுடைய வேதம் தானே. அல்லாஹ் அக்பர். இதை இந்த நாட்டிலே உள்ள பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல தருகிற சோதனைகள், அழிவுகள், வேதனைகள், தண்டனைகள் அவன் சக்தி வாய்ந்தவன் என்பதை அறிந்து தெரிந்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தொடர்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தொடர்போடு மரணித்து நல்ல மறுமையிலே உயர்ந்த சுவர்க்கத்தை பெறுகிற உன்னத கூட்டமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சில சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறான். அந்த அழிவுக்கான காரணம் என்பதை என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவிலும் சொல்றாங்க. நீங்க பாருங்க, புகாரியில 4686வது செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ லயும்லி லிஸ்ஸாலிம். அநியாயக்காரனை அல்லாஹ் தஆலா ஒரே அடியாக பிடிக்க மாட்டான். அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹ் பிடிச்சிட்டான்னு சொன்னால் அந்த அநியாயக்காரனை அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ் தஆலா விட மாட்டான். எனவே யார் யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அழித்திருக்கிறான் என்ற வசனத்தை நானும் நீங்களும் ஹதீதுகளிலும் குர்ஆனிலும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்தால் அல்லாஹ் அந்த ஊரையும் அந்த உறவுகளையும் அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறான். இது அல் குர்ஆன் பேசுகிற வரலாறு. சூரத்து நஹ்ல் 112வது வசனம். வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன். ஒரு பாதுகாப்பான ஒரு நிம்மதியான ஒரு ஊரை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். யஅதிஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகானின். ஒவ்வொரு ஏரியாக்களில் இருந்தும் அவர்களுக்கான உணவுகள், அவர்களுக்கான அத்துணையும் அந்த ஊருக்கு வந்து கொண்டே இருந்தது. ஃபகஃபரத் பி அன்உமில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்திற்கு, அல்லாஹ்வுடைய அந்த அந்த சிறப்புக்கு அவர்கள் நன்றி செலுத்த மறுத்த போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஃபஅதாகஹல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப். அவர்களுக்கு அல்லாஹ் பசியை கொண்டும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பயத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதித்தான், அழித்தான் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. எந்த சமூகத்தில அதிகமாக கஞ்சத்தனம் நிகழ்வுகிறதோ அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழிப்பான். எந்த சமூகத்தில் வட்டி தலை தூக்கி இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா அழிப்பான் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. இறுதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மா நஸல பலாஉன் இல்லா பிதம். இந்த உலகத்துல வார எல்லா சோதனைகளும் மனிதன் செய்கின்ற பாவத்தின் ஊடாகத்தான் இந்த உலகத்தில் எல்லா சோதனைகளும் வருகிறது. வலா ருஃபிய பலாஉன் இல்லா பிதௌபா. அது உயர்த்தப்பட வேண்டும் என்றால், அந்த சோதனையிலிருந்து மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது தௌபா தான் ஒரே ஒரு வழி என்ற செய்தியை அலி அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதோடு, மரணித்த உறவுகளுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு, பாதிக்கப்படாமல் பாதுகாப்பாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற நாங்க எங்களோட வாழ்க்கையில உள்ள தவறுகளையும் குற்றங்களையும் திருத்திக் கொண்டு தௌபாவோடு நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்ய வேண்டும். இறுதியாக ஒரு செய்தி, இன்றைய ஹுத்பாவுல நடைபெறுகிற வசூல் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கான அந்த புத்தகங்களை, அந்த புக்ஸுகளை கொடுப்பதற்கான வசூலாகத்தான் இது இருக்கிறது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வீட்டுல எந்த பாதிப்பும் இல்லை. ஏதோ ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா பாதிச்சிருக்கிறான். இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு சோதனை, பாதிக்கப்படாத நமக்கும் ஒரு சோதனை. பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு ஒரு சோதனை என்பதை நம்ம சொல்ல தேவையில்லை.
பாதிக்கப்படாத நாங்க பாதிக்கப்பட்டவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு சோதனை என்பதை தெரிந்து முடியுமான அளவுக்கு உதவிகளை, நிறைய மக்கள் உதவி செஞ்சாங்க, அல்லாஹ் அருள் புரியட்டும். முடியுமான மக்கள் இதற்கும் இன்னும் உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.